வணக்கம் டிபிகே டாக்ஸ். வாழை திரைப்படத்தில் கனியாக நடித்தவரை பற்றின பயோகிராஃபி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கனியாக இந்த திரைப்படத்தில் நடித்தவரோட உண்மையான பெயர் கலையரசன். இவர் 1986ஆம் ஆண்டு பிப்ரவரி 20ஆம் தேதி சென்னையில் பிறந்திருக்காரு. சென்னையில் தான் தன்னோட ஸ்கூல் படிப்பை இவர் படிச்சிருக்காரு. இவர் தன்னோட கல்லூரி படிப்பை எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் தான் படிச்சிருக்காரு. எஸ்ஆர்எம் இன்ஸ்டியூட்டில் இவர் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன் படிச்சிருக்காரு. காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் சில வருடங்கள் இவர் ஒர்க் பண்ணியிருக்காரு. அப்போது சண்முக பிரியான்றவங்கள இவர் காதலித்து திருமணம் செஞ்சுருக்காரு. நடிப்பு மேலே அதிகம் ஆர்வம் கொண்ட கலையரசன் அவர்கள் 2010ஆம் ஆண்டு மிஸ்கின் இயக்கத்தில் வந்த நந்தலாலா திரைப்படம் மூலயமா முதன் முறையாக அறிமுகமாகிறாரு. நந்தலாலா படத்தில் இவர் அறிமுகமானாரும் இவரை அட்டகத்தி திரைப்படம் மூலமாக ரஞ்சித் ரொம்பவும் சூப்பராக அறிமுகப்படுத்தியிருந்தார். இதுக்கப்புறம் 2014ஆம் ஆண்டு மெட்ராஸ் திரைப்படத்தில் அன்பு கதாபாத்திரத்தில் செகண்ட் லீட் ஹீரோவாக ரஞ்சித் அவர்கள் ரொம்பவும் சூப்பராக இவரை லீடு ரோல்லையே நடிக்க வச்சார். டார்லிங், கபாலி, ராஜா மந்திரி, தானா சேர்ந்த கூட்டம், லாபம், ஜகமே தந்திரம்னு பல திரைப்படங்களில் இவர் நடிச்சிருந்தாலும் திரும்பவும் சார்பேட்டை பரம்பரை மூலமாக வெற்றி செல்வன்ற கதாபாத்திரம் மூலமா ரசிகரிடையே நல்ல அறியப்பட்ட ஒரு நடிகராக திரும்பவும் மாறினார். இவர் குணச்சித்திர கதாபாத்திரங்களை ரொம்பவும் அருமையாக நடிச்சிட்டு வராரு. மெட்ராஸ் சார்பேட்டை வரிசையில் இப்போது வாழை திரைப்படத்தில் கனி கதாபாத்திரமும் மக்கள் மத்தியில் ஒரு நீங்காத கதாபாத்திரமாக மாறியிருக்கு. வாழை திரைப்படத்தில் கலையரசன் அவங்களோட கனி கதாபாத்திரம் உங்களுக்கு எவ்வளோ பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத மறக்காமல் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டிபிகே டாக்ஸ் இதுவரை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க.